இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக திஸ்ஸவிகாரைக்கு எதிராக தையிட்டியில் பெரும் போராட்டம், பெருமளவானோர் பங்கேற்பு, போலீசார் குவிப்பு என்றும் போராட்டம் தொடர்பான புகைப்படங்களோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸவிகாரைக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் பெருமளவானோர் பங்கேற்றதோடும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் தையிட்டி போராட்டத்தில் பங்கேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தையிட்டியில் பிரதிஷ்டை செய்ய கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்பு. தையிட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. தையிட்டி விகாரையில் நேற்று சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டு வர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த 30ஆம் தேதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள்ள வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைகளுக்கோ பெருகரா போன்ற எதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு கொன்றும் காங்கேசந்துறை பகுதியில் உள்ள இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் காத்திருக்கின்றனர் என காங்கேசந்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று வாக்குமூலம் பெற்ற பின்னர் திருப்பி அனுப்பினார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தொடர்ச்சியாக போராட்டம் நடாத்தி காணிகளை விடுவிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், தையிட்டி தொடர்பில் நயினாதீவு விகாராதிபதி தெரிவிப்பு. தொடர்ச்சியான மக்கள் போராட்டம் நிகழ்த்தி தையிட்டியில் முழுமையான காணியை விடுவிப்பதற்கு முயற்சியுங்கள் என நயினாதீவு நாகவிகாராதிபதி தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியை மட்டுமன்றி அதனை சூழவுள்ள முழு காணியையும் கைப்பற்றுவதே தையிட்டி திஸ்ஸவிகாரை விகாராதிபதியின் நோக்கம். தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை நிகழ்த்தி முழுமையாக காணியை விடுவிப்பதற்கு முயற்சியுங்கள். ஒருவேளை விடுவிக்கப்படாவிட்டால் தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள அளவான காணியை என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே தந்தால் அதன் பின்னர் என்னுடைய பெயரில் இருக்கும் பழைய திஸ்ஸவிகாரையின் காணியை தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளருக்கு வழங்குவேன். தையிட்டியில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் தென்னிலங்கை இருப்பவர்கள் குழப்பமடைவார்கள். ஜனாதிபதிக்கும் எனக்கும் தொடர்பில்லை. எந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் என்னை சந்திப்பார். ஆனால் இந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு 5 தடவை வந்தபோதும் என்னை சந்திக்க வரவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி. அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும், இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தீர்மானம் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஜனவரி 15 முதல் கௌபே மூலம் போக்குவரத்து அபராதம் என்ற செய்தியும், நாளை முதல் வடக்கில் மழைக்கு வாய்ப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல், வெனிசுலா ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி சிறைப்பிடிப்பு. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். வெனிசுலாவை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட தொடர் தாக்குதல்களின் பின்னர் ஜனாதிபதியும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். பின்னர் அவர்கள் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வெனிசுலா நேரப்படி நேற்று காலை வெனிசுலாவின் தலைநகர் கரகாஸை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர் வான்வழி தாக்குதல்களை நடாத்தியது. இதன்போது வெனிசுலாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. தாக்குதல்களுக்கு பதிலளித்த வெனிசுலா ஜனாதிபதி தனது நாட்டின் எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை கைப்பற்றும் நோக்கில் அமெரிக்கா தாக்குதல்களை நடாத்துவதாக குறிப்பிட்டிருந்தமையும் விசேட அம்சமாகும் என்று அந்த செய்தியும், யாழ்ப்பாணம் வந்த கனடா பிரஜை நிமோனியாவில் மரணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தையிட்டி விகாருக்கு எதிராக லண்டனில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் உதவிக்கு மதிப்பளியுங்கள், அண்டை நாடுகளுக்கு ஜெய்சங்கர் வேண்டுகோள். இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் உறவை மட்டுமே இந்தியா எப்போதும் விரும்புவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி, வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அருண் ஹேமச்சந்திர தெரிவிப்பும், மாகாண சபை தேர்தலை பிற்போடும் முயற்சியில் அரசாங்கம் சாடும் பெறமுன என்ற செய்தியும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் கடும் எதிர்ப்பு எதிரொலி, ஐபிஎல் தொடரிலிருந்து நீக்கப்பட்ட பங்களாதேஷ் வீரர். 2026 ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலத்தில் 7 பங்களாதேஷ் வீரர்கள் இருந்தனர். இதில் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்பிகுர் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 9.2 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவம் நடைபெற்று வருவதால் ஐபிஎல் போட்டியில் முஸ்தபிர் ரஹ்மான் விளையாட கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு இந்து அமைப்புகள் பங்களாதேஷ் வீரர் ஐபிஎல்லில் விளையாடக்கூடாது என்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அந்த அணியின் உரிமையாளரும்
ஷாருக்கானுக்கும் இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் முஸ்தபிர் ரஹ்மானை கொல்கத்தா அணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பிசிசிஐ கோரியது. இந்த நிலையில் பங்களாதேஷ் வீரர் முஸ்தபிர் ரஹ்மானை விடுவிப்பதாக கொல்கத்தா அணி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மாற்று வீரரை தேடும் பணியில் கொல்கத்தா ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி, ஜூனியர் உலகக்கிண்ண கிரிக்கெட் இலங்கை குழாம் அறிவிப்பு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி சங்குநாதமாக வாரமலர் புலர்ந்திருக்கிறது. சங்குநாதத்திலே தமிழினத்திற்கு வாய்த்த பலவீன அரசியல் தலைமை என்று அபிமன்யுனுடைய கட்டுரை. எதிர்ப்பு அரசியல் மாத்திரமே தமிழினத்துக்கான அரசியல் கூறியனும் அளவில் தமிழ் அரசியல் தலைவர்கள் நடந்து கொண்டனர் என்பதை இவ்விடத்தில் கூறித்தான் ஆக வேண்டும் என்று அபிமன்யுடைய அந்த கட்டுரை காணப்படுகிறது. ஆலடி மாநாட்டிலே மத நல்லிணக்கத்தை குலைக்க சதி திட்டங்கள் தயாராகிறதா என்று ஆதித்தன் அவர்களுடைய கட்டுரையும் காணப்படுகிறது. வியாசர் பதில்கள் பக்கத்திலே வியாசரிடம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கவிஞர்கள் கடந்த காலம் போல இந்த வருடமும் ஏமாற்றங்கள் நிறைந்ததாக என்ற பயம் இருக்கிறதே வியாசர் என்ற கேள்விக்கும், ஜனவரிக்கு நாம் பட்டாசு கொளுத்துகிறோம், டிசம்பருக்கு நமக்கு பட்டாசு கொளுத்தாமல் இருந்தால் சரி. வடிவேலு ஒரு திரைப்படத்தில் கூறுவார், உன்னிடம் ஸ்டார்டிங் நல்லா இருக்கு ஆனால் பினிஷிங் சரியில்லையே என்று. அதுபோலத்தான் கடந்த ஆண்டு தொடக்கம் சிறப்பாக இருந்தது. பிறகு போக போகத்தான் புரிந்ததும் இது நம்மளை வாழ வைக்கிற ஆண்டில் நம்மளோட வாழ்வை அழிக்கிற ஆண்டு என்று. அழுது அவளே பெறுவாள் என்ற முதுமொழியை முன்வைத்து மனதை தேற்றுவதை விட வேறு என்ன செய்ய முடியும் என்று அந்த பதில் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பத்ரியை சேர்ந்த இந்துவர்கள் நடிகர் விஜய் தமிழக முதல்வர் ஆவார் என்று நினைக்கிறீர்களா வியாசர் என்ற கேள்விக்கும், தமிழ் சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கும் அளவிற்கு உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார் விஜய். அப்படிப்பட்ட உச்சத்தை துறந்து அரசியலில் இறங்குவார் எனில் நிச்சயம் அவருக்கு மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்க வேண்டும். தமிழக அரசியலை பொறுத்தவரை சினிமா முகங்களே தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற நிலைமை இருந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமாவில் உச்சம் தொட்டது போல விஜய் அரசியலிலும் உச்சம் தொட்டு முதலமைச்சர் நாட்காலியில் அமர்வாரா என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். போதைப் பொருளுக்கு நமது சமூகம் அடிமையாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் வியாசர் என்று கிளிநொச்சியை சேர்ந்த கோசி அவர்களுடைய கேள்விக்கு, முன்பெல்லாம் பிள்ளைகள் வளர்ந்து திருமண வயதை எட்டும் வரை பிள்ளைகள் பெற்றோருக்கு நெருக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பிள்ளை இரவு தூங்குவது கூட பெற்றோர்களுடனாகவே இருக்கும். இந்த நிலை மாறி வெளிநாட்டு கலாச்சாரத்தை தூக்கி பிடித்தும் 10 வயது கடக்க முன்னரே தனியறை கொடுக்கும் உயர் கலாச்சாரத்துக்கு மாறியதன் விளைவே இது. ஆதலால் பிள்ளைகளை பெற்றோர் தமக்கு நெருக்கமாக வைத்திருந்தால் அவர்கள் புரல்வு நடத்தைக்கு செல்ல மாட்டார்கள் என்பதே முடிவு என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. கிளிநொச்சியை சேர்ந்த வெண்ணிலா அவர்கள் மாணவர்களுக்கு கற்றலோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூற முடியுமா வியாசர் என்ற கேள்விக்கும், விளையாட்டினால் படிப்பு கட்டுவிடும் என்ற எண்ணம் பெற்றோர்களிடம் குறைந்து விட்டது. ஆயினும் இப்போது தொலைபேசிக்கு அடிமையாகும் சிறுவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இந்த நிலையில் மைதானங்களை நோக்கி சிறுவர்கள் செல்வது வலுவாக குறைந்து விட்டதும் இவ்விடத்தில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மாணவன் வியாஸ்கான் பற்றி கூறியாக வேண்டும். விளையாட்டினால் அவரின் கல்வி பாழாகிவிடும் என்று அவரின் பெற்றோர்கள் கருதி இருந்தால் இன்று அவன் இவ்வளவு உச்சத்தை தொட்டிருக்க மாட்டான். ஒரு பிள்ளைக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு விளையாட்டு முக்கியம். அதாவது இவை இரண்டும் இரு கண்கள் போன்றது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். சாகுவச்சேரியைச் சேர்ந்த வாகேஷ் அவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அண்மை கால நடவடிக்கைகள் தொடர்பில் என்ற கேள்விக்கும், சிலரின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எப்போது 4 ஆண்டுகள் முடியும் என்று தமிழ் மக்கள் சிந்திக்கின்றார்கள். நமக்கு வாக்குறுதி தந்து அதை நிறைவேற்றாத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் போட்ட வாக்குகளை மீளப்பெறும் முறைமையை தேர்தல் சட்டத்தில் கொண்டு வந்தால் திறம். அப்படி ஒரு சட்டம் வந்தால் மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் நிற்பார்கள், கண்டதையும் பேச மாட்டார்கள். தமிழ் மக்கள் எவரை நம்பினாலும் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுபவர்களாகவே இருக்கிறார்கள் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். இப்படி வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக புறந்தள்ளப்படும் தீவகம், அதற்குள்ளும் ஓரங்கட்டப்படும் கிராமங்கள் என்று குருசேத்திரம் விதுரன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது. ஆட்சி அறிவுரை பக்கத்திலே இந்த புதுவரிடம் பட்டாசு வெடி குறைந்தவரிடம் பேராண்டி என்று மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் தொடர்ந்து செல்கிறது. பலருடைய கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்கள் சங்குநாதம் பாரமலரே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சுயநல சதுரங்கம் கடற்புறா 174வது பாகமும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலம்புரியினுடைய மருத்துவ சுடர் சுகமான விடியல் பகுதியிலே அன்பு எனும் பேராயுதம் என்ற தலைப்பிலே டாக்டர் சி சிவன் சுதன் பொது வைத்திய நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், போராட்டக்காரர்களை தாக்கினால் நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயங்காது ஈரானை எச்சரித்தார் ட்ரம்ப். ஈரானில் அமைதியான முறையில் போராடுபவர்களை அந்த நாட்டு அரசு சுட்டுக் கொண்டால் அவர்களை காப்பாற்ற அமெரிக்கா முன்வரும். நாங்கள் தாக்குதலுக்கு தயாரான நிலையில் இருக்கிறோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஐக்கிய ராஜ்யத்தை தாக்கியுள்ள கடும் பனிப்பொழிவு என்ற செய்தியும், பிரேசிலை உலுக்கிய வீதி விபத்து, 11 பேர் பரிதாப உயிரிழப்பு என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகிறது. வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இலங்கையில் சமாதானம் ஏற்படுவது அரிதான காரியமே என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள், கோடிக்கணக்கான மக்கள் பணம் வீண் பாடப்புத்தக சர்ச்சை குறித்து துரித விசாரணைகள் அவசியம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்தும்.
உரிமை கோரப்படாத வாகனங்கள் பகிரங்க ஏலத்தில் விற்பனை முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவிப்பு என்ற செய்தியும், மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு என்ற செய்தியும், சாரதி அனுமதி பத்திர நெருக்கடிகளுக்கு தீர்வு. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக 8 லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. சம்மளங்குளத்தில் அடாவடித்தனமாக கற்குவாரி அமைக்க முயற்சி, போராட்டம் வெடிக்கும் என்கிறார் அவைகர நம்பி. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட காதலியார் சம்மளங்குளம் பிரதேச கிராமத்தில் மக்களின் விருப்பிற்கு மாறாக கற்குவாரி அமைக்கப்பட்டால் மக்களோடு இணைந்து பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசார் அவைகரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இவைதான் வலம்புரி நாளிதழுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தின்படி இன்றைய ஈழநாட்டு பத்திரிகைகள் தலைப்பிடலாக திஸ்ஸ விகாரைக்கு எதிராக தையிட்டியில் நேற்று பெரும் போராட்டம், பெருமளவான மக்கள் பங்கேற்பு என்று போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்களுடன் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தையிட்டியில் தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை முன்பாக நேற்று காலை முதல் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளின் முக்கியஸ்தர்கள், உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மத தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டு தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிராகவும் காணிகளை விடுவிக்க கோரியும் கோஷம் எழுப்பினர். இதையடுத்து போலீசார் பெருமளவில் பஸ்களில் அழைத்து வரப்பட்டு அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். இதேவேளை தையிட்டி விகாரையில் நேற்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியாவில் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலையுடன் வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசன்துறை போலீசார் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை தையிட்டிக்கு செல்ல விடாது பஸ்ஸில் திருப்பி அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் தொடரும் ஊடக அடக்குமுறை விவாதிக்க சார்க் பத்திரிகையாளர் மாநாடு இன்று இந்தியாவில் ஆரம்பம். பத்திரிகையாளர்கள் துறையின் ஆசிய பிராந்தியத்தில் மிகவும் பிரபலமான பத்திரிகையாளர் மன்றமான சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் வருடாந்த சர்வதேச மாநாடு இன்று இந்தியாவில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இடம்பெறும் ஊடக அடக்குமுறைகள் மற்றும் கருத்து சுதந்திர மீறல்கள் குறித்தும் சார்க் பத்திரிகையாளர்கள் மன்றம் விரிவாக கலந்துரையாட உள்ளது. 2026 சார்க் பத்திரிகையாளர் மன்ற மாநாட்டில் பிராந்தியத்தில் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான தடைகள், ஊடகங்களுக்கும் ஊடக பணியாளர்களுக்கும் எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அரசமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரனை விலக பணிப்புரை, தமிழரசு அரசியல் குழு கூட்டத்தில் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியும், இராணுவ சிற்றுண்டி சாலையில் நேற்று புத்தர் சிலை ஒன்று மீட்பு. தையிட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரையில் நேற்று சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டு வர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் இலங்கைக்கு 4ஆம் இடம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட சர்வதேச ஆய்வு அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் மிக குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளது. நைஜீரியா, வெனிசுலா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை தொடர்ந்து இலங்கை இந்த பின்னடைவை சந்தித்துள்ளது. இலங்கையின் இந்த நிலைக்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் உள்ளன என்று அந்த அறிக்கை வெளியிட்டுள்ள தகவல்களிலிருந்து தெரிய வருவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கல்வி சீர்திருத்தமா கலாசார சீரழிவா, அரசை சாடுகிறார் சஜித். கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் முறைசாரா நடவடிக்கையை ஊக்குவித்து இந்த நாட்டின் இலவச கல்வியை சீரழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று கரம்பெத்தேர அபயராஜ ராமைய விகாரையில் நடைபெற்ற மத நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்தில் அமையவுள்ள 3 மிகப்பெரிய முதலீட்டு வலயங்கள் ஆளுநர் தலைமையில் நேற்று ஆராய்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ரணில் சயித் இணைவு சாத்தியமற்றது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்ப்போமானால், மன்னர் நீதிமன்றம் முன் துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபருக்கு 90 நாட்கள் தடுப்பு காவல், சிஐடியினருக்கு நீதிமன்றம் அனுமதி என்ற ஒரு செய்தியும், காணி விடுவிப்பு குறித்து தையிட்டி விகாராதிபதியுடன் யாழ் அரச அதிபர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக
வாடகை மோட்டார் சைக்கிள் விற்பனை மோசடி அம்பலம் என்ற ஒரு செய்தியும் 2025 பொருளாதார ரீதியில் இலங்கை ஓரளவு முன்னேற்றம், சுற்றுலா பயணிகளின் வருகையில் சாதனை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ரணில் சயித் அரசியல் கூட்டணி அனுர அரசாங்கத்திற்கு சவால் அல்ல, பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. ரணில் சஜித் அரசியல் கூட்டணி அனுர அரசாங்கத்திற்கு ஒரு சவால் அல்ல, இவர்களின் வங்குரோத்த அரசியல் நிலைமையை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிணைமுறி மோசடியாளர்களுடன் எக்காரணிகளுக்காகவும் ஒன்றிணைய போவதில்லை என்று சஜித் பிரேமதாச தனது தந்தையின் உருவச்சிலைக்கு முன்பாக இருந்து சத்தியம் அளித்ததை மறந்து விட்டார் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஔவையாரின் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் மழை அதிகரிக்கும் என்ற செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகாரிகளை சிக்க வைத்துவிட்டு தப்பிக்க பார்க்கிறது அரசாங்கம். தற்போதைய அரசாங்கம் ஏதேனும் நல்ல விடயங்கள் நடந்தால் அதனை தனது கணக்கில் சேர்த்துக் கொள்கிறது. ஆனால் தவறுகள் மற்றும் குறைபாடுகள் ஏற்படும் போது அதனை அரசு அதிகாரிகள் மீது சுமத்திவிட்டு அமைதியாக இருக்கிறது. இவ்வாறு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பாதாள உலக கும்பலை சேர்ந்த அவிஸ்கே கேசனின் சகா கைது என்றொரு செய்தியும், தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வெளிவிவகார அமைச்சர் அனுதாபம் என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளில் 2500 கிலோ போதைப் பொருள் அளிப்பு, போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. 2024 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் போலீசார் மற்றும் முப்படையினர் இணைந்து முன்னெடுத்து வரும் சோதனை நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட சுமார் 2500 கிலோகிராமுக்கும் அதிகளவான போதைப் பொருட்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் அளிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கைக்கும் அதன் பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன்னிறுத்த போலீசார், முப்படைகள் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து பாரிய சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சோதனைகளின் போது போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்களை அளிப்பதற்கு முறையான பொறிமுறை ஒன்று பின்பற்றப்பட்டு வருகின்றது. இதற்கமைய கடந்த 2024 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் மூலம் கைப்பற்றப்பட்ட சுமார் 2556 கிலோ கிராம் போதைப் பொருட்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கையில் தந்தங்களை கொண்ட யானைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும், விசேட சுற்றி வளைப்பு, மேலும் 520 பேர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சி, பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. தேர்தலுக்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம். இருப்பினும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போடுவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுக்கு விளக்கம் அறியல். காரநகர் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 9 இந்திய மீனவர்கள் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக கொடூரமாக தாக்கப்பட்டு 14 வயது சிறுவன் கொலை என்றொரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. கேகாலையில் நூரிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கொடூரமாக தாக்கப்பட்டு சிறுவன் ஒருவன் கொலை செய்யப்பட்டார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. இனம் தெரியாத நபர்கள் சிலர் சிறுவன் ஒருவனை கொடூரமாக தாக்குவதாக பிரதேசவாசிகள் சிலர் நூரிய போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள். தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்தபோது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தரையில் விழுந்து கிடந்தார். உயிரிழந்த சிறுவன் நூரியவத்த பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடையவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுவனின் சடலம் அவிசாவளை மருத்துவமனையின் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய கட்டுரை பகுதிகளில் வாழ்க்கையின் அர்த்தம் பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் பவித்ரா நந்தகுமார் அவர்களுடைய கட்டுரை பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களினுடைய சமாளிக்க முடியாத சவால்களுடன் புத்தாண்டிற்குள் பிரவேசித்திருக்கும் இலங்கை, ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச சமூகத்தை நம்பியிருக்கும் இலங்கை, இயற்கையின் சீற்றத்தின் அழிபாடுகளில் இருந்து மீட்சி பெறுவதற்கும் வெளிநாட்டு உதவிகளிலேயே தங்கியிருக்க வேண்டியிருப்பதனால்
வல்லாதிக்க நாடுகளின் புவிசார் அரசியல் நலன்களுக்குள் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க முடியாமல் போகலாம் என்று புவிசார் உலகமயமாக்கல் தொடர்பாக இவருடைய கட்டுரை பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களினுடைய சகல தரப்புகளையும் அரவணைக்கும் ஆட்சி முறையின் ஊடாக நாட்டை மீள கட்டியெழுப்புதல் என்ற ஒரு கட்டுரையும், உள்ளாட்சி சபைகளின் அலங்கோல அரசியல் என்ற தலைப்பில் பனங்காட்டான் அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கணக்காய்வாளர் நாயகத்தின் நியமனமும் அதில் கலந்திருக்கும் அரசியல் என்றும் உள்ளூர் அரசியலை பற்றி கந்தையா அருந்தவபாலன் அவர்களினுடைய கட்டுரை பிரசுரமாகி இருக்கிறது. நிலாந்தன் அவர்களின் தமிழ் மக்களின் ஆண்டு பலன் என்பது தொடர்பாக ஆருடம் கூறுவதாக எங்களுடைய எதிர்கால அரசியல் பற்றி பேசுவதாக இந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சோமாலிலாந்து அங்கீகாரம், பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு, தந்திரோபாய இஸ்ரேல் வியூகம் என்ற ஒரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களின் கட்டுரையும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கும் பொழுது மதுபான சாலையை மூட கோரி நோர்வீட்டில் மக்கள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடற்தொழிலாளர் கூட்டுறவு கட்டடம் கடலரிப்பால் இடிந்து விழும் நிலையில் என்ற ஒரு செய்தியும், திருகோணமலை மாணவர்களின் 20வது ஆண்டு நினைவேந்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால், வெனிசுலா ஜனாதிபதியை சிறைப்பிடித்தது அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும், வருடம் பிறந்தவுடன் மக்கள் மீது மீண்டும் பொருளாதார சுமை, ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு. இந்த வருட ஆரம்பத்திலேயே நாட்டு மக்களுக்கு மீண்டும் பொருளாதார சுமையை ஏற்படுத்த முயற்சிப்பது நியாயமானதா என பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பியுள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை 2026 இலக்கு வைக்கும் இலங்கை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினகுரல் நாளருடைய பிரதான தலைப்பு செய்தியாக, சட்டவிரோத விகாரையை அகற்று, தையிட்டியில் மக்கள் பெரும் போராட்டம், பெருந்திரளான மக்கள் பங்கேற்பு, போலீஸ் அதிரடிப்படை குவிப்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தையிட்டிக்கு வந்த புத்தரை திருப்பி அனுப்பிய போலீசார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களிப்பு, அரசவை பேரவையில் இருந்து ஸ்ரீதரனை விலக பணிப்பு, தமிழரசு கட்சி அரசியல் குழு அதிரடி தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, போராட்டத்துக்கு வந்த மக்களின் விவரம் பதிவு, அரசின் அடக்குமுறையின் வெளிப்பாடு என்ற செய்தியும், கிணற்றிலிருந்து இளம் தம்பதிகள் சடலமாக மீட்பு. வவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கணவன் மனைவியின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில், குறித்த கணவன் மனைவி ஆகிய இருவரும் வீட்டில் இருந்திருக்கிறார்கள். இருவருக்கு இடையிலும் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இருவரும் கிணற்றில் விழுந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் நீரில் மூழ்கிய இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த கிருசாந்தன் வயது 22, நிஷாந்தினி வயது 19 ஆகிய இளம் தம்பதியினரே உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் வரைவை முற்றாக நிராகரித்தது தமிழரசு என்ற செய்தியும், வடக்கு கல்வி அதிகாரிகள் நிர்வாக திறனற்றவர்கள், எம்பி கடும் தாக்குதல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள், எல்லை நிர்ணயத்தின் பின்னர் மாகாண சபை தேர்தல் என்பது நாம் ஏற்கும் என்ற செய்தியும், எல்லை மீள் நிர்ணயம் செய்த பின்னரே மாகாண சபை தேர்தல் என கூறுவதை ஏற்க முடியாது என வவுனியாவில் நேற்று நடைபெற்ற தமிழரசு கட்சியின் பொது கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், ரஜீவன் எம்பிக்கு வெளிநாட்டிலிருந்து கொலை அச்சுறுத்தல், வெளிநாட்டிலிருந்து தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவித்திருக்கிறார். பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கற்கோவளம் புனித நகர் வீதியை காப்பட் வீதியாக அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஊழல் மோசடியற்ற பயணம், அரசை கவிழ்ப்பதற்கு தீய சக்திகள் முயற்சிக்கின்றன என்ற ஒரு செய்தியோடும், உள்ளூராட்சி வரவு செலவு திட்டம் என்பிபியின் இரட்டை முகம் என்ற தலைப்பிலே ஹம்சனன் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக, மலையகமும் வடக்கும் கிழக்கும் 6வது பாகம், அரசியல் ஆய்வாளர் சியா யோதிலிங்கம் அவர்களுடைய அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேண்தகு பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் 15 கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழரின் அரசியல் நாகரீகத்தின் போக்கும் பலவீனமடையும் அரசியலும் என்றும் பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தித்வா புயல் 200 ஆண்டு பின்னோக்கி சென்ற மலையக தமிழரின் வாழ்க்கை என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை. அதேபோல தமிழர்களுடன் அதிகார பகிர்வு அரசாங்கத்துக்கு ஆர்வம் இல்லை என்ற தலைப்பிலே
ரொசான் நாகலிங்கம் அவர்களுடைய நேர்காணலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பண்பாட்டு சின்னமான மாட்டு வண்டில்கள் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை. அதேபோல் 2025 மறக்க முடியாத முக்கிய சம்பவங்கள் என்று 2020 முக்கிய சம்பவங்கள் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முடிவுக்கு வருகிறதா வெனிசுலாவில் மதுரோவின் ஆட்சி என்ற தலைப்பிலே சர்வதேச கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் இந்தியாவின் நகர்வு உணர்த்தியது என்ன என்ற தலைப்பிலே சர்வதேச கட்டுரை ஒன்றும், வங்கதேசமும் இந்தியாவும் கலாச்சார ரீதியாக மிகவும் நெருக்கமானவை. வங்கதேசத்தில் உள்ள அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரானதாக மாறினாலும் இந்த தொடர்பை உடைக்க முடியாது என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. ஈரானில் கலகம் காரணம் என்ன என்ற தலைப்பிலே இன்னொரு சர்வதேச கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை ஒழிக்கும் பிரஜாசக்தி சுற்று நிரூபம் மீள பெறப்பட வேண்டும். சாகவச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளர் ஜோகேஸ்வரன் தெரிவிப்பு என்ற செய்தி. யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த மாணிக்கவாசர் சுவாமிகள் திருவீதி உலா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தினக்குழுடைய ஆசிரியர் தலையங்கமாக தையிட்டி விவகாரத்தின் பின்னால் ஆபத்தான அரசியல் என்ற தலைப்பிலே தினக்குழுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் மனச்சாட்சிப்படி நடந்து கொண்டால் பாதீடு வெற்றிகரமாக நிறைவேறியது என்ற செய்தியும், போலீசாரை கண்டு தலைமறைவாகும் தேவை எங்களுக்கு இல்லை, நாமல் எம்பி தெரிவிப்பு. போலீசாரை கண்டு தலைமறைவாகும் பழக்கம் நமக்கில்லை, அழைப்பு வந்தால் செல்வோம், அச்சப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சா தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வடக்கில் விவசாய அபிவிருத்திக்கும் மேம்பாட்டுக்கும் பல்கலைக்கழகங்கள் உதவ முன்வர வேண்டும், மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் விவசாய அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் அத்துறையின் மேம்பாட்டுக்கும் பல்கலைக்கழகங்கள் எமது திணைக்களங்களுக்கு உதவ வேண்டும். அவ்வாறான கூட்டு முயற்சியினூடாக எதிர்காலத்தில் விவசாயத்துறையில் சிறப்பானதொரு வளர்ச்சியை எட்ட முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தினக்குழுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் 1 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரும் நலிந்த ஜெயதீச. யூடியூப் செயற்பாட்டாளர் ஒருவருக்கு எதிராக அமைச்சர் நலிந்த ஜெயதீச 1 பில்லியன் ரூபாவை நட்டஈடாக கோரி சட்டத்தரணி ஊடாக சமன் அனுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி. 2 ஆண்டுகளுக்கு பின் கூடிய சுற்றுச்சூழல் சபை என்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசுக்கு கொரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து நிதியுதவி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் கண்ணோட்டத்தை பார்ப்போமானால், இன்றைய நாளின் உதயன் பத்திரிகை கண்ணோட்டத்தின்படி இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பிடலாக தையிட்டி திச விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை ஒரே தடவையில் விடுவிக்குக, நேற்று பெரும் போராட்டம் என்ற ஒரு தலைப்பிடலோடு இன்றைய உதயன் பத்திரிகை பிரசுரமாகி இருக்கிறது. தையிட்டி திச விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், திச விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்த மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட போலீஸ் ஆக்கிரமிப்பை கண்டித்தும் திச விகாரைக்கு முன்பாக நேற்று பெரும் போராட்டம் இடம்பெற்றது என்று போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்களுடைய இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக போராட சென்றவர்களை பதிவு செய்து போலீசார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இராணுவ உணவகத்தில் புத்தர் சிலை நேற்று மீட்பு திச விகாரைக்காக கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக புலிகளை திருப்திப்படுத்தவே டக்ளஸ் பிள்ளையான் கைது, நாமல் கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. புலம்பெயர் நாடுகளில் உள்ள விடுதலை புலிகளை திருப்திப்படுத்தவே டக்ளஸ் பிள்ளையான் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதாக காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 20,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இந்திய இராணுவத்தால் படும் கொலை, தேர்தல் பரப்புரையில் சீமான் ஆவேசம். 20,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களை இந்திய இராணுவமே கொன்றது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் காட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வளிமண்டலத்தில் தளம்பல், வடக்கில் மழைக்கு வாய்ப்பு என்ற ஒரு செய்தியும், மின்கட்டண உயர்வு அரசின் துரோகமே என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தரம் 6 ஆங்கில கற்றல் தொகுதியில் சர்ச்சைக்குரிய பக்கத்தை நீக்கும் முடிவு, கல்வி அமைச்சு தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், பருத்தித்துறையில் கைக்குண்டு மீட்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கோழி கழிவுகளினால் மக்கள் அசௌகரியம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. கௌபே மூலம் அபராதம் நாடு முழுவதும் நடைமுறை, கௌபே மூலம் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராதங்களை செலுத்துதல் நாடு முழுவதும் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று
போக்குவரத்துகள் கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பான பிரதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டபிள்யூ சேனாதீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சல்லியர்கள் திரைப்படத்திற்கு தமிழ்நாடு கதவடி படைப்பு அநீதியே தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் கண்டனம் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. இதுவரை நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற 4 பத்திரிகைகளினுடைய பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருந்தோம்.